திருச்சிற்றம்பலம். குரு வணக்கமே திருவணக்கம், குருவாக்கே திருவாக்கு, உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து குரு வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக உங்களுடன் பல ஆன்மீக கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது வில்வம் பற்றிய மகிமைகள், வில்வம் பற்றிய சிறப்புகளை பற்றி உங்களுடன் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சிவபெருமானுக்கு மிக உயர்ந்த உன்னத ஒரு சிவார்ச்சனைக்குரிய பத்திரம் வில்வ பத்திரம். வில்வம் ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று நாம் பூஜை செய்தால் 3 ஜென்மங்களுடைய பாவங்கள் தீரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்று நாம் பூஜை செய்தால் 3 ஜென்மங்களுடைய பாவங்கள் தீரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து சிவபெருமானுடைய சிவார்ச்சனை செய்தால், ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து சிவபெருமானுக்கு சிவார்ச்சனை செய்தால் நமக்கு 1,00,000 தங்க மலர்களை கொண்டு பூஜை செய்த பலன் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. பாருங்கள் வில்வத்தின் மகிமை. ஒரே ஒரு வில்வம் 1,00,000 தங்க மலர்களுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. எப்படி பெருமாளுக்கு துளசி இருக்கின்றதோ அப்படி அதுபோல சிவபெருமானுக்கு வில்வம் இருக்கிறது. ஒரே ஒரு வில்வ மரத்தை வீட்டில் நட்டு வளர்த்தீர்கள் என்றால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வில்வ மரத்தை நட்டு வளர்க்கிற பொழுது நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. கோயிலில் ஒரே ஒரு வில்வ மரத்தை நீங்கள் நட்டு வளர்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்குமாம். கங்கா யமுனா போன்ற புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்குமாம். மேலும் 108 சிவாலயங்களை வலம் வந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று 108 சிவாலயங்களை வலம் வந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இவ்வளவு மகிமை பொருந்தியது இந்த வில்வம். வில்வம் சிவ மூலிகைகளின் சிகரம் என்றும் சொல்லப்படுகிறது. வில்வம் சிவ மூலிகைகளின் சிகரம் என்றும் சொல்லப்படுகிறது. வில்வார்ச்சனை செய்து அந்த வில்வத்தை நமது வீட்டில் வைத்தால் நமக்கு மென்மேலும் செல்வம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. வில்வம் அதீத ஆன்மீக அதிர்வுகளை உள்வாங்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் வில்வார்ச்சனை செய்கிற பொழுது நமக்கு நல்லதொரு ஆன்மீக பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. வில்வம் மேலும் வில்வம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது. வில்வம் காய்ந்த நிலையில் இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் ஒரு முறை பூஜைக்கு பயன்படுத்தி இருந்தாலும் மறுமுறை நாம் அவற்றை பயன்படுத்தலாம். அதனால் வில்வத்திற்கு எந்த தோஷமும் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. வில்வ மரத்தின் நிழல், வில்வ மரத்தின் காற்று நம் மீது படுகிற பொழுது நமக்கு அதீத சக்தி உண்டாவதாக சொல்லப்படுகிறது. வில்வ மரத்தின் நிழல் நமக்கு அதீத சக்தியை தருவதாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரம் வெப்பம் அதிகமாக உள்ள நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சிவபெருமானின் வெப்பத்தை தணிக்க திருவாதிரை நாளில் நாம் சிவனை வழிபட வில்வ இலைகளை சாற்றி வழிபட்டால் சிவனின் வெப்பம் தணிந்து நமக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி வில்வத்தின் மகிமைகள் பல நாம் அறிய வேண்டியது இருக்கிறது. வில்வத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. வில்வத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. நமக்கு வில்வமே செல்வம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படி சிறப்புடைய இந்த வில்வத்தை நாம் பூஜைக்கு பயன்படுத்தலாம். அதிகமாக நாம் 3 இதழ்கள் கொண்ட வில்வத்தையே பூஜைக்கு பயன்படுத்துகிறோம். 5 இதழ் 7 இதழ் கொண்ட வில்வத்தை பூஜைக்கு பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். வில்வத்தில் கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என்று பல மகா வில்வம் என்றெல்லாம் வில்வம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் அறிந்து நமது வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நமது வாழ்க்கை சிறப்புடையதாக அமையும். ஆகவே வில்வத்தின் மகிமைகளை அறிந்து, வில்வத்தின் மருத்துவ குணங்களை அறிந்து, வில்வத்தை பூஜை செய்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை அறிந்து நாம் வில்வத்தை பயன்படுத்துவோம்.
நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.